மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தொடர்ந்து ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். மணிகண்டன், தற்போது ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களின் வருகை எப்படி இருக்கிறது? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? மும்தாஜ், நேரம் செல்ல செல்ல மக்களுடைய கூட்டம் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கும் இடம் மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடம் அருகிலேயே இருக்கிறோம். இங்கு பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்த அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த வண்ணம் இருக்கிறார்கள். கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ஒரு பெண்மணி இருக்கிறார். உடனே கேட்போம். அம்மா, எப்படி வாங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மறைந்த முதலமைச்சருக்கு எப்படி நீங்க அஞ்சலி செலுத்துறீங்க? எனக்கு அம்மாவை பார்க்கணும் ஆசை. நேர பார்க்க முடியாத ஒரு இடத்துல அம்மா சமாதியில் வந்தா அவங்களுக்கு பூ போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன்று என்ன ஒரு வேண்டுகோள். எல்லா மக்களும் நல்லபடியாக வைக்கணும். இதே மாதிரி அம்மா இருந்தது மாதிரி இதே மாதிரி அவங்களும் ஆட்சியே அம்மாவோடைய பேர் சொல்கிற மாதிரி ஆட்சி நடத்தணும். அம்மாவுக்கு எல்லாரும் நல்லது. அம்மா என்ன எப்படி பேர் வாங்கினாலும் அதே மாதிரி இருக்கிறவங்களும் பேர் வாங்கி கொடுக்கணும். அம்மாவுக்காக நான் நன்றி செய்கிறேன். அம்மா நல்ல ஆத்மா சந்தி அடிக்கணும். இங்கே மற்றும் ஒரு பொதுமக்கள் இருக்கார். எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? மறைந்த முதலமைச்சருக்கு எப்படி நீங்க அஞ்சலி செலுத்துறீங்க? நான் வந்து தலைமைச் செயலகத்தில் ஓட்டுநராக வேலை செஞ்சேன் சார். அவங்களுக்கு நான் என்ன ஓட்டுநராக வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்குமோ என்னை ஓட்டுநராக போட்டாங்க. நான் 2005 ரிட்டைர்மெண்ட் ஆனேன். ஆரம்ப காலத்தில் வந்து என்னுடைய எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சி உறுப்பினர் நான். எது நீங்க தலைமைச் செயலகத்தில் ஓட்டுநராக இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கும் மறைந்த முதலமைச்சரை வந்து நேரில் பார்க்கறதுக்கு. இப்போ அவங்க இல்லாத இதை எப்படி நீங்க நினைச்சு பார்க்குறீங்க? மிகவும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் பார்த்த முதலமைச்சர் சீர சிறப்போடு செயல்பட்டது அம்மா தான் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏழை பாம்பர்களுக்கு ரொம்பவும் ரொம்பவும் முக்கியம் கொடுத்து சிறப்போடு பணியாற்றினார். அவர் போய்விட்டார் என்ற ஒரு காரணத்தில் நேற்று பூராம் எங்கள் குடும்பம் அழுதுகிட்டு இருந்தது. இன்று நேற்று பார்க்க முடியவில்லை. இன்று நேரடியாக சமாதியை பார்த்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கிறோம். மிக மிக நன்றி. நிச்சயமாங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, எங்க இருந்துமா வந்திருக்கிறீங்க? அவர் ஒய்ஃபு தாங்க. அம்மா இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் பேச முடியல. அம்மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? மறைந்த முதலமைச்சருக்கு எந்த வகையில் அஞ்சலி செலுத்துறீங்க? நான் அரசு வழக்கறிஞராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு பாதிக்கப்படுறது வந்து நாங்கள் பெண் சமுதாயம் தான். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அன்பு, அறிவு, துணிவு எல்லாமே கொடுத்தது அம்மா தான். இன்னைக்கு நாங்கள் உண்மையிலே ஒரு பயம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அம்மாவை சொல்லி தான் இருந்தேன். பெண் சமுதாயத்துக்கு பெரிய இழப்பு. அதை வந்து ஈடுகட்டவே முடியாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த துணிவில் தான் நாங்கள் இருக்கணும். எங்களை மாதிரி நிறைய விதைகளை அவங்க போதிச்சுட்டு போயிருக்காங்க எங்களுக்காக. நிச்சயமாக நாங்கள் வந்து அதான் இதை என்ன எனக்கு வந்து நான் ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே என்னோட முடியை இன்னைக்கு காணிக்க பண்ணணும் அப்படிங்கிற வேற எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நான் மதுரையிலேருந்து வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 6 மணிக்கு முன்னாடி வந்து நான் மொட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன். இது வந்து அம்மா வந்து எங்களுக்காக, அதாவது பெண்களுக்காக, அதாவது இது மட்டும் கிடையாது, குழந்தைகள் திட்டம் அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்கள்லேருந்து, தாய்மார்கள்லேருந்து, எதெல்லாம் ஜான்சன் பேபி பவுடர் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஏழ்மையான மனிதர்களுக்கு வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அம்மா கடந்து வந்த பாதை வந்து மலர் பாதை கிடையாது, பெரிய முள் பாதை. அதை தாண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதை என்ன பேசுறது? ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க மதுரையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ இங்கே கூட்டம் எப்படி இருக்கு? எப்படி காவல்துறை கட்டுப்படுத்துறாங்க? அதே மீறி எப்படி அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்க? காவல்துறை வந்து நல்ல சிறப்பாக எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய உயிர்களையாவது எடுத்துக்கிட்டு அம்மா இறைவன் வந்து உண்மையிலே அம்மா உயிரை கொடுத்துருக்கணும். உண்மையிலே அது எங்களுடைய உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சோகத்தை இந்த தமிழ்நாடு மக்கள், இந்தியாவே, உலகம் பூரா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா இந்த உலகத்தில் உண்மையிலே நாங்கள் இது கனவாங்கிறது இருந்தால் அவ்வளோ ஒரு
மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளோ பேர் ஒவ்வொரு தொண்டன் கூட வந்து கட்சியின் ஒரு அடிப்படையில் இருந்திருக்கலாம். பெண்கள் நிறைய பேர் இங்கு அஞ்சலி செலுத்துவதை, கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. ஒரு சில தரப்பினர் கோஷங்கள் எழுப்பி மறைந்த முதலமைச்சர் அவர்களுக்கு கோஷங்கள் மூலமாக தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். நிறைய பேர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் பலர் மலர்களை கொண்டு வந்து மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இது போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் நேரமாக இங்கு நீண்ட வரிசையில் நின்று, நான் முன்பே கூறியது போல எம்ஜிஆர் நினைவிட வாயிலிருந்தே நீண்ட வரிசையாக நின்று நேரமானாலும் பரவாயில்லை என்று மறைந்த முதலமைச்சர் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த இடத்தில் அவர்கள் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். நேற்றிலிருந்தே காவல்துறையினர் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களுடைய இந்த ஒரு சிரமத்தையும் அவர்கள் பெரிதும் கருதாமல் இங்கு பொதுமக்களை ஒரு கட்டுப்படுத்தும், ஒரு சீராக அனுமதிக்கும் ஒரு சூழலையே இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி.